ஹலோ டீம். டாப் பென்னி ஸ்டாக்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ வந்துட்டு பகுதி 1, பகுதி 2, பகுதி 3ன்னு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கிற ஸ்டாக் லிஸ்ட்டு முடிகிற வரைக்கும் நீண்டுட்டு போகும். இந்த லிஸ்ட்டில் நம்ம 4 பென்னி ஸ்டாக்ஸை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுபோல் அடுத்தடுத்த பகுதிகள்லையும் நம்ம முக்கியமான சில பங்குகளை பற்றி பார்க்க போகிறோம். எல்லாமே அதிகமான விலையிலிருந்து, அதாவது 150 ரூபாயிலிருந்து 2 ரூபா 3 ரூபா வரைக்கும் நம்ம ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு தோணுதுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற லைக் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்பவும் மோட்டிவேஷனல் அமையும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பென்னி ஸ்டாக்ஸ் சீரியஸில் நம்ம பார்க்க போகிற ஒரு பங்கும் என்ன கிரிட்டீரியாவில் வந்துட்டு நான் ஃபில்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயர் குவார்ட்டர்லி சேல்ஸ் க்ரோத் பார்த்தீங்க அப்படின்னா 5% அதிகமாக இருக்கணும். ப்ராஃபிட் க்ரோத்தும் வந்துட்டு 5% அதிகமாக இருக்கணும். கரண்ட் ப்ரைஸ் வந்துட்டு 150க்கும் குறைவாக இருக்கணும். ரிட்டர்ன் ஆன் அசட் வந்துட்டு 10%க்கும் மேலே இருக்கணும். ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ROCE பார்த்தீங்கன்னா 10%க்கும் அதிகமாக இருக்கணும். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அட்லீஸ்ட் வந்துட்டு 40% இருக்கணும். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் குறைந்தபட்சம் 200 கோடியாவது இருக்கணும். அப்படிங்கிறது தான் நம்ம இதுக்கு விதிச்சிக்க நிபந்தனை. இந்த நிபந்தனை கீழே வரப்போகிற பங்குகளை தான் வந்துட்டு நம்ம இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறோம். அப்படி வந்திருக்கிற முதல் பங்கு என்ன அப்படின்னா சாக்ஷாஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், டெஸ்டிங் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல், சொல்யூஷன் பேஸ்டு க்ளவுட் ஸ்டோரேஜ், மொபிலிட்டி அண்ட் IoT பேஸ்டு சர்வீஸையும் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கு. 16 அக்ராஸ் த இந்தியா கண்ட்ரீஸில் வந்துட்டு இவங்க ஃபுட்பிரிண்ட் வச்சுருக்காங்க. கம்பெனியை பொறுத்தளவுக்கும் 72% ரெவன்யூ வந்துட்டு US அண்ட் யூரோப்லேருந்து வந்துட்டு இருக்குங்க. ஸோ டாப் 5 கிளைண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 46% வந்துட்டு இவங்க ரெவன்யூவில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட டாப் 2 பார்த்தீங்க அப்படின்னா 28% ரெவன்யூவை கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இது இந்த கம்பெனிக்கு ப்ளஸ்ஸாகவும் இருக்கும். அதே சமயத்தில் குறிப்பிட்ட அந்த 2 கண்ட்ரீஸில் இவங்களுக்கு ரெவன்யூ குறைஞ்சிச்சுன்னா அது இவங்க ஒரு ரிசல்ட்டில் ஒரு பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்தும். ஓகேங்களா? ஸோ இந்த கம்பெனியை பொறுத்தளவுக்கும் பிஸ்னஸ் வைஸாக ரொம்ப சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபண்டமெண்டல் வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 1900 கோடிக்கு மேலே ரீசெண்டாக வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. தென் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ரேஞ்சில் இருக்காங்க, ஆல்மோஸ்ட் வந்துட்டு 52 வீக் லோ ரேஞ்சில் இருக்காங்க. அதே போல் ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ வந்துட்டு இண்டஸ்ட்ரி ஆவரேஜோட ரொம்ப லோவாக இருக்குது. மற்ற பகுதிகளான ROCE அண்ட் ROE பர்ஃபார்மன்ஸில் பாருங்களேன். ROCE கிட்டத்தட்ட 27%, ROE கிட்டத்தட்ட 21%ங்கிற மாதிரி எக்ஸலண்ட்டான வேல்யூஷன். கடன் பொறுத்தளவுக்கு வந்துட்டு 0.09 டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ, ரொம்ப ஒரு கடன் இல்லாத நல்ல கம்பெனியாகவும் இருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸில் சேல்ஸ் க்ரோத் வந்துட்டு 25%, ப்ராஃபிட் க்ரோத் வந்துட்டு 30%ங்கிற மாதிரி எக்ஸலண்ட்டான வேல்யூவேஷன். ஃபைனலாக நம்மளோட ப்ரைஸ் ஏர்னிங் க்ரோத் ரேஷியோ பெக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிலோ 1 0.89 மெயின்டைன் பண்ணுறாங்க. அதோட 52 வீக் ஹையிலிருந்து 54% வந்துட்டு நமக்கு டிஸ்கவுண்ட்லேயும் இந்த ஸ்டாக் கிடைக்கிறாங்க. டிவிடெண்ட் டூ ஸ்டாக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 0.44% ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்டையர் ஃபண்டமெண்டல் ரேஷியோஸும் வந்துட்டு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்காங்க. ஹார்மோனிக் அனலைசிஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம ரெக்கவரிங் ஜோனுக்கு வந்துட்டு வந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கில் நம்ம 5 பாயிண்ட் பேட்டர்ன் தான் ட்ரா பண்ணியிருக்கோம். மந்த்லி டைம் ஃப்ரேமில் ட்ரா பண்ணியிருக்கோம். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பேட்டர்ன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 105லிருந்து 112 அப்படிங்கிறது தான் நம்ம ரிவர்சலுக்காக ஃபோக்கஸ் பண்ணுற ஜோன். மேபி அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ப்ராப்பர் ரிவர்சல் அப்படிங்கிறத கம்பெனி கொடுத்துட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டாக இதில் நம்ம அக்குமுலேட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே நான் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுற கம்பெனிகள் தான். அதனால தான் இந்த அளவுக்கு நான் உங்களுக்கு கிளியராக இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுது. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டாக்கை வந்துட்டு டெஃபினட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் பென்னி லிஸ்ட்டில். இந்த லிஸ்ட்டில் இரண்டாவதாக GPT ஹெல்த் கேர் 4 மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலை வந்துட்டு ரன் பண்ணுறாங்க. இதில் கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது 561 பெட்ஸ், 90க்கும் மேற்பட்ட ஃபுல் டைம் கன்சல்டன்ட்ஸ், தென் 560க்கும் மேற்பட்ட விசிட்டிங் கன்சல்டன்ஸுங்கிற மாதிரி ஒரு டைவர்சிஃபைடு பிஸ்னஸ் இந்த ஹாஸ்பிட்டலில் நடந்துட்டு தான் இருக்குது. கம்பெனி என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா புது நியூ கேன்சர் கேர் டிபார்ட்மெண்ட்டை வந்துட்டு, அதாவது ரேடியேஷன் ஆன்காலஜி டிபார்ட்மெண்ட்டை வந்துட்டு பில்டு பண்ண போகிறாங்க 2025 இந்த ஃபினான்ஷியல் எண்டுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அதோட ரீசெண்டாக இருக்கிற இந்த ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு ரொம்பவும் புல்லிஷாக இருக்கிறனால கண்டிப்பாக இந்த பங்கையும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதே போல் இவங்களோட ஃபண்டமெண்டல் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். மார்க்கெட் கேபிட்டல் அரௌண்ட் 1206 கோடி தான் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஏர்னிங் பாருங்கள், இண்டஸ்ட்ரி ஆவரேஜோட ரொம்ப எக்ஸலண்ட்டான வேல்யூஷன். ROCE கிட்டத்தட்ட 30%, ROE கிட்டத்தட்ட 25% மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் கடன் பார்த்தீங்க அப்படின்னா 0.12. ஸோ டெப்ட் ஃப்ரீ கம்பெனியாக தான் இருக்காங்க.
லாஸ்ட்டு 3 இயர்ஸோட சேல்ஸ் க்ரோத் 18%, லாஸ்ட்டு 3 இயர்ஸ் ப்ராஃபிட் க்ரோத் வந்துட்டு 32% மெயின்டைன் பண்ணுறாங்க. கம்பெனியை பொறுத்தளவுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட டிவிடெண்ட்டும் 1.70% ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா வகையிலையும் வந்துட்டு எக்ஸலண்ட்டான வேல்யூஷன் கம்பெனி தரப்பில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரைஸ் டு புக் வேல்யூ மட்டும் மோர் தென் 5 இருக்கிறது ஒரு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் ஃபண்டமெண்டல் வேல்யூஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கிறனால டெஃபினட்டாக இது அட்ஜஸ்டபிள் தான் அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கும் நம்ம இதுலேயும் வந்துட்டு ஒரு 5 பாயிண்ட் பேட்டர்ன் தான் ட்ரா பண்ணியிருக்காங்க. நம்ம ட்ரா பண்ணியிருக்க 5 பாயிண்ட் பேட்டர்ன் அடிப்படையில் நம்மளோட ரிவர்சல் வந்துட்டு 107 அப்படிங்கிற ப்ரைஸ்லேருந்து 111 லெவல் வரைக்கும் வந்துட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அங்கே தான் இந்த ஸ்டாக்கோட ரிவர்சல் இருக்குது. ஒருவேளை இந்த ஸ்டாக் வந்துட்டு இந்த இடத்துல ஃபெயில் பண்ணுறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறது, நெக்ஸ்ட் ரிவர்சல் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் இந்த லெவல் வந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஹெல்த் கேர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட். இந்த லிஸ்ட்டில் நம்ம மூன்றாவதாக டிஸ்கஸ் பண்ண போகிறது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, தீபக் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட். இந்த கம்பெனியை பொறுத்தளவுக்கும் இவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ், இன்ஸ்டிடியூஷனல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பில்டிங்ஸ் வந்துட்டு பில்டு பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டல், ஸ்டேடியம், ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸஸ் அண்ட் அதர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் வந்துட்டு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ரீசெண்டாக நிறைய ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ்லேயே வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. லைக் ஃப்ளைஓவர்ஸ், ரயில்வே ஓவர் பிரிட்ஜஸ் அண்ட் ரயில்வே அண்டர் பிரிட்ஜஸ். தென் இந்த மாதிரி நியூ ரயில்வே ஸ்டேஷன் பில்டு பண்ணுறது, ஆல்ரெடி இருக்க ரயில்வே ஸ்டேஷனை வந்துட்டு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுங்கிற மாதிரி ஏகப்பட்ட சர்வீஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்களோட ஆர்டர் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது 1380 கோடியில் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது ஆன்கோயிங்கில் போயிட்டுருக்கு. இவங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் இப்போதைக்கு 66% இருக்குது. இண்டஸ்ட்ரியல் பில்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 25%, அண்ட் தென் ஹாஸ்பிட்டல் அண்ட் மெடிக்கல் ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட 4% இப்போ இவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஸோ கம்பெனியை பொறுத்தளவுக்கும் ரொம்ப புல்லிஷ் மொமெண்டமில் இருக்காங்க. ஸ்டாக்கோட நீங்கள் ஃபண்டமெண்டல் வேல்யூஸ் பார்த்தா அவங்களுக்கே கிளியராக புரியும். மார்க்கெட் கேபிட்டல் 666 கோடி, கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு மைக்ரோ கேப் கம்பெனியை பொறுத்தளவுக்கும் ஆல்மோஸ்ட் வந்துட்டு இண்டஸ்ட்ரியோட ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோவோட ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ ரொம்ப குறைவாக இருக்குது. ஆனால் ஏர்னிங் ரேஷியோஸ் பாருங்களேன், ROCE கிட்டத்தட்ட 43%, ROE கிட்டத்தட்ட 46%. தென் இங்கே ஒரே ஒரு குறைபாடு என்ன அப்படின்னா டெப்ட் வந்துட்டு கிட்டத்தட்ட 1.03 அப்படிங்கிற மாதிரி நம்மளோட கிரிட்டீரியாவான 1க்கு எபோவ் இருக்காங்க. ஆனால் இங்கே பாருங்களேன், டோட்டல் டெப்ட் வந்துட்டு 194 கோடி, மார்க்கெட் கேபிட்டல் ஆல்மோஸ்ட் வந்துட்டு 666 கோடி. ஸோ கண்டிப்பாக இது அவங்களால காம்பன்சேட் பண்ண முடியும். ஸோ ஸ்டாக்கில் பிளட்ஜும் இல்லை. கண்டிப்பாக நம்ம இதை ஒரு பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா, பெரிதளவுக்கு நெகட்டிவான வேல்யூஸ் கிடையாது. மேபி வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அப்படிங்கிறதுனால டெப்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா நிறைய கம்பெனிகளில் அப்படி தான் இருக்குது. ஓகேங்களா, தென் இவங்களோட லாஸ்ட்டு 3 இயர்ஸ் சேல்ஸ் க்ரோத் வந்துட்டு 13% இருக்குது. ப்ராஃபிட் க்ரோத் ஆல்மோஸ்ட் வந்துட்டு 65%, 65% மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே போல் வந்துட்டு கம்பெனி டிவிடெண்ட் வந்துட்டு இப்போதைக்கு எதுவும் ப்ரொவைட் பண்ணலை. ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்துட்டு above 3 தாங்க இருக்குது. ஸோ கம்பெனி தரப்பில் எக்ஸலண்ட்டான ஒரு ஃபண்டமெண்டல் வேல்யூஸ் வச்சுருக்காங்க. நமக்கு பெக் ரேஷியோ பாருங்கள் below 1 அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்குது. இந்த ஸ்டாக்கோட ஹார்மோனிக் அனாலிசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு நம்ம 5 பாயிண்ட் பேட்டர்னை ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனுக்கு தான் வந்திருக்காங்க. நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற ஜோன் பார்த்தீங்கன்னா 129லேருந்து 130 அப்படிங்கிற ரேஞ்ச். இந்த ஒரு ரூபா 2 ரூபா ரேஞ்சில் கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை வந்துட்டு நீங்கள் அக்குமுலேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எக்ஸலண்ட்டான வேல்யூஷன் வந்துட்டு ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்டில் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்காங்க. ஃபண்டமெண்டலாகவும் சரி, இவங்களோட இந்த டெக்னிக்கல் அனலைசிஸ்லையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்த பார்ட் 1ல் லாஸ்ட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது க்ரோனாக்ஸ் லேப் சயின்ஸ். இது வந்துட்டு ஒரு ஃபார்மா ரிலேட்டடான ஒரு ஸ்டாக், கெமிக்கல் ஸ்டாக்குன்னு எடுத்துக்கலாம். இவங்க கிட்டத்தட்ட ஹை பியூரிட்டி ஃபைன் அண்ட் இன்ஆர்கானிக் கெமிக்கல்ஸை வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ப்ராஸ்பேட் அண்ட் மெட்டாலிக் கெமிக்கல்ஸையும் வந்துட்டு இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இவங்களோட ஹை பியூரிட்டி ஸ்பெஷாலிட்டி ஃபைன் கெமிக்கல்ஸ் பிஸ்னஸில் கிட்டத்தட்ட 185 ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இன்க்ளூட் ஆகுது. இதில் மெனி இன்க்ரீடியன்ட்ஸ், ஹை பியூரிட்டி ரியேஜென்ட்ஸ், ஃபார்மாட்டிக்கல் கெமிக்கல்ஸ், தென் நியூட்ரிஷனல் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபுட் கெமிக்கல்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கெமிக்கல் வெரைட்டிஸை இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இவங்களோட கிளைண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும் எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனி அப்படின்னு. ஜைடஸ், டாக்டர் ரெட்டி, தென் எனாமசஸ், லாரஸ், சன்ஃபார்மா, கேடிலா ஃபார்மா, சீரம் இன்ஸ்டிடியூஷன், ஃபிராமல் ஃபார்மா, தென் டிவிஸ் லேப், கிளன்மார்க் லைஃப் சயின்ஸ், சொனோஃபி, இந்த மாதிரி ஒரு லெஜண்ட்ஸ் கம்பெனிகளை இவங்க கிளைண்ட்டாக வச்சுருக்காங்க. ரொம்ப பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு கம்பெனி தான் இப்போ நம்ம பார்த்துருக்க க்ரோனாக்ஸ் லேப் சயின்ஸ்.
ஸோ இந்த ஸ்டாக்கோட பிஸ்னஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃபண்டமெண்டலாக எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் கேபிட்டல் அரௌண்ட் வந்துட்டு 532 கோடி கிட்ட மெயின்டைன் பண்ணுறாங்க நம்ம பார்க்குற இந்த சமயத்தில். ஸ்டாக்கோட கரண்ட் ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 50 வீக் லோ ரேஞ்சில் தான் இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ வந்துட்டு இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப குறைவாக இருக்குது. ஆனால் ஏர்னிங்ஸ் ரேஷியோ பாருங்களேன், எக்ஸலண்ட்டான வேல்யூஷன். ROCE 51%, ROE கிட்டத்தட்ட 40% கிட்ட மெயின்டைன் பண்ணுறாங்க. கம்பெனியில் வந்துட்டு கடன் சுத்தமாக கிடையாதுங்க. அதுதான் இதில் நம்ம ஹைலைட் பண்ணி பார்க்கணும். அதே சமயத்தில் லாஸ்ட் 3 இயர்ஸில் 13% சேல்ஸ் க்ரோத்தோடையும் லாஸ்ட் 3 இயர்ஸில் 30% ப்ராஃபிட் க்ரோத்தோடையும் வளர்ந்துட்டுருக்க ஒரு கம்பெனியை பொறுத்தளவுக்கும் ஒரே ஒரு நெகட்டிவ்னா நான் சொல்கிறது வந்துட்டு இந்த ப்ரைஸ் டு புக் வேல்யூ கிட்டத்தட்ட 7 நெருங்கிட்டாங்க. இது ஒன்று தான் இதில் இருக்க நெகட்டிவ். ஆனால் இந்தளவுக்கு எக்ஸலண்ட்டான வேல்யூஷன் இருந்தால் 7 மடங்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்து தான் ஆகணும். ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது கம்பெனி ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு அட்ராக்டிவான வேல்யூலையும் இருக்காங்க. ஸ்டாக்கோட கரண்ட் ரேஞ்ச் பார்க்கலாமா? ஹார்மோனிக் அனாலிசிஸ் படி நம்ம இதில் வந்துட்டு ஒரு 5 பாயிண்ட் பேட்டர்ன் தான் ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த 5 பாயிண்ட் பேட்டர்னை தான் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட போன மார்ச் மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும் மார்க்கெட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பங்குகளை கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ February மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு நல்ல ஒரு அக்குமுலேஷன் ஜோனில் தான் இருக்காங்க. மேபி நீங்கள் இந்த மாதிரி பென்னி ஸ்டாக் மேலே கொஞ்சம் ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண இந்த 4 பங்குகள் மாதிரி ரொம்ப ஹை குவாலிட்டியான பங்குகளை வந்துட்டு நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. இது போல் இன்னும் நிறைய பங்குகள் வந்து நம்ம லிஸ்ட்டில் இருக்குது. ஒன்றுனா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண பங்குகளில் உங்களுக்கு எந்த பங்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிட்டு போங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.